ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அப்படி கும்பலாக வந்தவர்கள் அந்த காட்டில் வசிக்கும் தாழ்த்தப்பட்ட குலத்தினர். அவர்கள் கையில் பழங்கள் விறகும் இருந்தன. அவற்றை ராமானுஜர் முன்பு அவர்கள் வைத்து ஜாதியில் தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் அவரது அன்பு காணிக்கையை ஏற்றுக்கொண்டார் பகவத் ராமானுஜர். இதனிடையே ராமானுஜர் பதிலாக மன்னன் கிருமி கண்டனம் சிக்கி கண்களை இருந்த கூறத்தாழ்வான் ராமானுஜரை தேடி வந்தார். இச்சம்பவத்துக்கு பிறகு கிருமிகண்டன் இறந்துவிட்டதாக அறிந்தார். ராமானுஜருக்கு இனி எந்த ஆபத்தும் ஏற்படாது என்பதை உணர்ந்து அவர் ராமானுஜர் தரிசித்தார். தனக்காகவே கண் இழந்த கூறத்தாழ்வானை ராமானுஜர் அன்புடன் தழுவிக்கொண்டார். கூறத்தாழ்வார், கலங்காதே, உனக்கு மீண்டும் கண் கிடைக்கும். நீ காஞ்சிபுரத்திற்கு சென்று வரதராஜ பெருமாளிடம் கண்களை மீண்டும் தாயென கேள், அவன் உனக்கு கொடுப்பான் என்றார். அதன்படியே கூறத்தாழ்வான் அங்கு சென்று கண்களை பெற்று 2 ஆண்டுகள் அப்படியே கழிந்தன. கூறத்தாழ்வான் நோய்வாய்ப்பட்டார். படுத்து படுக்கையாக அவர் பெருமாளின் திருவடி அடைந்தார். அவரது மறைவால் ராமானுஜர் மிகுந்த வருத்தத்திற்கு ஆளானார். கண்களில் நீர் பெருக கூறத்தாழ்வானின் மகன் பராசர பட்டர் இனி உங்களது தலைவராக இருப்பார், அவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி தலையில் மலர்க்கீரம் சூட்டினார். அவன் அணைத்து கொண்டு தன் சக்தி முழுவதையும் அவருக்குள் செலுத்தினார். இந்த சம்பவம் நடந்தபோது ராமானுஜருக்கு 60 வயது ஆகியிருந்தது. அதன் பிறகு அவர் ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியே எங்கும் செல்லவில்லை. 160 வயது வரை அங்கேயே இருந்தார். ஒரு நாள் தன்னுடைய சீடர்களில் பல ஆன்மீக ரகசிய தத்துவங்களை பற்றி விளக்கி கொண்டிருந்தார். திடீரென யாரும் எதிர்பாராத வகையில் மௌனமானார். ஜடம் போல் அசைவற்றவராக இருந்தார். சீடர்கள் கலங்கி போனார்கள். அதை அசைத்து பார்த்தும் பலனில்லாமல் போனது. பதைப்புடன் அவர்கள் சுயநிலைவுக்கு வரும் வரையில் பொறுத்திருந்தனர். சற்று நேரம் கழித்து அவர் கண் திறந்த பிறகு அவர்களுக்கு சென்ற உயிர் திரும்பி வந்த போல் இருந்தது. உடனே ஜடநிலைக்கு சென்றது குறித்து அவர்கள் அவரிடம் விசாரித்தனர். அன்பர்களே, என்னை யாரோ கட்டி போட்டது போல் இருந்தது. கண்மூடி அந்த நபரை பற்றி சிந்தித்தேன். என்னையே மறந்துவிட்டேன். நான் பிறந்த ஸ்தலமான ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்பர்கள் எனக்கு ஒரு விக்கிரகம் செய்துள்ளனர். கல்லால் செய்யப்பட்ட அந்த விக்கிரகத்தை சற்று முன் பிரதிஷ்டை செய்தது அவர்களது அன்பால் என்னை கட்டி போட்டு விட்டனர். அதனால்தான் அப்படி இருந்தேன் என்றார். ராமராஜ்யத்தை நடத்தினார். அதற்கு சித்தமானார். தன்னுடைய சீடர்களுடைய பக்தர்களுக்கும் கண்ணீர் விட்டு அழிந்தனர். ராமானுஜர் அவர்கள், என் அன்புக்குரிய குழந்தைகளே, ஞானிகள் மரணம் கண்டு துன்பப்படுவதில்லை. ஆனால் நீங்கள் ஏதோ மயக்கத்தில் இப்படி நடந்து கொள்கிறீர்கள். மரணத்திற்காக யாரும் அழக்கூடாது என்றார். சீடர்களால் ஆறுதல் அடைய முடியவில்லை. அழுது கொண்டே இருந்தனர். குருவே, உங்கள் பிரிவை தாங்கும் சக்தி எங்களிடம் இல்லை. இன்னும் சில நாட்கள் எங்களோடு இருந்து அருள் செய்ய வேண்டும். உங்கள் திருமேனி உலகில் வாழும் காலத்தை நீட்டிக்கொள்ள வேண்டும் என்றனர். ராமானுஜர் அவரிடம், உங்கள் கோரிக்கையை இருக்கிறேன். ஆனால் இன்னும் 3 நாட்களுக்கு மட்டுமே உங்களுடன் இருப்பேன். அந்த 3 நாட்களில் தங்கள் சீடருக்கு போதனைகளை செய்தார். இந்த உபதேசங்களில் ஏதாவது ஒன்றையாவது பின்பற்றி கற்று நல்கதி அடைய வலியுறுத்தினார். வைணவர்களுக்கு ராமானுஜர் 72 கட்டளைகள். அதில் ஆச்சாரிய திருவடி பணிந்து போவது போல் அனைத்தும் வைணவரிடம் நடக்க வேண்டும். சம்பிரதாய குருக்கள் வார்த்தையை நம்பிக்கை வேணும். புலன்கள் இழுத்த வழி செல்லாமல் இருக்க வேண்டும். மத சார்பற்ற ஞானம் அறிவுடன் போதும் என்று இல்லாமல் இருக்க வேண்டும். பகவத் சரிதங்கள், சேஷத்துவங்கள், வாக்கியங்கள் உகந்த ஈடுபாடு இருக்க வேண்டும். ஆச்சார உயர்ந்த பிரம்மஞானம் அருளிய பின்பும் மீண்டும் புலன்கள் கவர்ச்சியில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். அனைத்தும் இந்திரிய வியாபாரங்களில் ஒதுங்கி இருக்க வேண்டும். சந்தனம், மலர், நறுமணம் இவற்றில் அதிக ஈடுபாடு கொண்டு இருக்கக்கூடாது. கைங்கரியர் திருநாமங்களை உபயோகிக்கும் பொழுது பெருமான் திருநாமங்களை உபயோகிக்கும் பொழுதும் அடையும் இன்பம் தனிப்பட்டதாக இருக்கும். அடியானை அவன் அடியானை விட சீக்கிரம் அடைகிறான் என்பது தான் உண்மை என்று கூறிக்கொண்டு, கைங்கரியங்கள் பலர்களை மரியாதை என்று நடத்தக்கூடாது.
ஸ்ரீ வைஷ்ணவரை பார்த்ததும் முதலில் அடிபணியாமல் இருக்கக்கூடாது. பகவான் தண்ணீரிலோ அவன் அடையாறு இருந்தாலும் ஆன்மீக கூட்டத்திலோ காலை நீட்டி இருக்கக்கூடாது. திருக்கோவிலை நோக்கியோ ஆச்சாரியர் திருமாலையை நோக்கியோ கைங்கர்பரர் திருமாலை நோக்கியோ கால் நீட்டக்கூடாது. காலை எழுந்தலும் குரு பரம்பரை அனுசரிக்க வேணும். பெருமாள் எழுந்து அருளும் பொழுது முன்வரும் திவ்ய பிரபந்த கோஷ்டி பார்த்தோம் துவயம் மகாமந்திரம் அனுசந்தித்து கொண்டு சேவிக்கவும். திருநாம சங்கீர்த்தனையின் நடுவிலோ கையறப்பவர்களை பாராட்டும் பொழுது நன்றாக அடிபணிந்து வணங்க வேண்டும். நடுவில் கூட்டத்திலிருந்து போவது மிகப்பெரிய பாவம். உன்னை தேடி வைணவர் வருகிறார்கள் என்று அறிந்தால் முன்னமே சென்று வரவேற்க வேண்டும். அவர் விடை கொள்ளும் பொழுது நடுவழி வரக்கூட செல்ல வேண்டும். இவற்றை செய்யாவிட்டு மிகப்பெரிய பாவம். அடியானாக இருக்க ஆசை கொள்ள வேண்டும். அவர்கள் திருமாளிகை சென்று கைங்கரியம் செய்து அவர்களை உனக்கு முன்மரியாதையாக நடத்த வேண்டும். திருக்கோவிலையோ திருக்கோவிலத்தையோ விமானத்தை கண்டால் கைகூப்பி வணங்க வேண்டும். மறந்தும் புறம் தொழாமல் அப்படிப்பட்ட கோயில்கள் கலை நயன்கள் இருந்தால் காணாமல் இருக்க வேண்டும். மற்ற தெய்வ சேஷதங்கள் ஆச்சாரியமாக இருந்தாலும் ஈர்க்கக்கூடாதவை. அவனை புகழ்ந்து பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அவன் அடியார் கைங்கரியவர்களை புகழ்ந்து பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதோ நடுவில் குறுக்கே பேசி தடங்கள் செய்யக்கூடாது. வைணவர் நிழலை தாண்டக்கூடாது. ஆழ்வார்கள் ஏழை வைஷ்ணவனின் உன்னை முதலில் வணங்கினான் அவனை அவமரியாதை கூட நடத்தக்கூடாது. அவன் நடத்தினால் மிக பெரிய பாவமாகும் என்றார். ஸ்ரீவைஷ்ணவர் உன்னை முதலில் வணங்கி அடிய என்றால் அவருக்கு அவமரியாதையாக காட்டக்கூடாது. அப்படி செய்தால் மிகப்பெரிய பாவம். ஸ்ரீ வைஷ்ணவர் பற்றிய குற்றம் குறைகள் சோம்பல் தனம் தூங்கி விழுவது தாழ்பிறவி போன்றவை அறிந்தால் அதை பற்றி மற்றவரிடம் பேசாமல் நமக்கு உள்ளோடு வைத்துக்கொள்ள வேண்டும். அவர்களின் நல்ல பணியை மட்டும் பேச வேண்டும். பெருமாள் தீர்த்தம் சிவா தீர்த்தமும் சமாசன்யம் ஆகாதவை முன்னிலையில் சுவீகரித்துக் கொள்ளக்கூடாது. தத்வத்பயம் ரகசியத்ரயம் அறியாத ஸ்ரீவைஷ்ணவர் சிவா தீர்த்தம் சுவீகரித்துக் கொள்ளக்கூடாது. ஞானம் அனுஷ்டானம் நிறைந்த ஸ்ரீவைஷ்ணவர் சிவா தீர்த்தம் நித்தியம் எப்பாடுபட்டாலும் சுவீகரிக்க வேண்டும். கைங்கவர்கள் உடன் நம்மை தாழ்வாக பண்ணிக்கொள்ள வேண்டும். அறியாமல் நாஸ்திகர் மேல் தீண்ட பெற்றால் நீராடி ஸ்ரீவைஷ்ணவர் சீபா தீர்த்தம் சுவீகரித்து சுத்திப்படுத்திக் கொள்ள வேண்டும். பற்றற்ற ஞானவான்கள் பகவான் என்று எண்ணி அவர்களுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவர்களின் பிறப்பு போன்றவற்றை மதியாமல் நம்மை உய்ய கொண்ட வந்தவர்கள் என்று எண்ணி போக வேண்டும். நாஸ்திகன் வீட்டில் பெருமாள் தீர்த்தம் சுவீகரிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட வீட்டில் பெருமாளை சேவிக்கவும் கூடாது. ஆனால் திருக்கோயில்களில் அப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும் பெருமாளை பிரசாதம் சுவீகரிக்காமல் இருக்கக்கூடாது. விரதம் அனுஷ்டிக்கும் பொழுது திருக்கோயில் பிரசாதத்தை கொடுத்தால் மறுக்கக்கூடாது. வேண்டாதவர்கள் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதற்கு மேலாக அவன் அடியாரை புகழவும் கைங்கரியம் செய்யவும் எல்லா பொழுதும் போக வேண்டும். நித்தியம் ஒரு மணி நேரமாக ஆச்சாரிய புகழை பாட வேண்டும். திவ்ய பிரபந்தங்களில் குருபரமையில் நித்தியம் பல மணி நேரம் ஈடுபட வேண்டும், அனுபவிக்க வேண்டும். தன்னை பற்றி எண்ணி இருப்பவருடன் சேர வேண்டாம். வெளியில் மட்டும் ஸ்ரீவைஷ்ணவ சின்னம் கொண்டு உள்ளே ஸ்ரீவைஷ்ணவ சிந்தனை இல்லாத உடன் நட்பு கூடாது. பைசொல்வார் வதந்தி வரப்பவர் உடன் நட்பு கூடாது. மற்ற சமயத்தால் உடன் கலந்து பாபம் போக்க நல்ல வைஷ்ணவர் சேர்க்க வேண்டும். அவன் அடியாரை கலங்கப்படுத்தும் ஆச்சாரர்களை ஏழும் புலிதோல் பூர்த்தி மாநிலை மதிக்கக்கூடாது. பயம் அனிஷ்டான நிஷ்டர்கள் கூட்டம் நாடி போக ஆசைப்பட வேண்டும். உபயாந்தரர்களை நாடுவாரி விட்டு பிரபத்தினிட்ட சகவாசம் கொள்ள வேண்டும். தத்வத்பயம் ரகசியத்பயம் அறிந்தாருடன் சேர ஆசை கொள்ள வேண்டும். ஐஸ்வர்யாதிகள் சேர்க்கையை தவிர்த்து பகவலாபாதிகள் சேர்க்கைக்கு ஆசைப்பட வேண்டும். ஸ்ரீவைஷ்ணவர் நம் மக்கள் செய்த குற்ற கணிசியால் அவர்கள் பழிவாங்க எண்ணாமல் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும்.
பரமபத கைங்கரியம் ஆசைப்பட்டால் வைஷ்ணவ நலத்துக்கு பாடுபட வேண்டும். சரணாகதன் கைங்கரபரர் வித்திக்கு கட்டளை படிக்குமாறாக தனக்கு நன்மையே பயத்தாலும் நடக்கக்கூடாது. பெருமாள் கண்டு அருளாத பிரசாதத்தை பெருமாளுக்கு சாத்தாத சந்தனமோ வெத்தலையோ புஷ்பமோ பானகமோ ஸ்வீகரித்து கொள்ளக்கூடாது. சாஸ்திரம் விதித்தபடியே கண்டுள்ள பண்ண வேண்டும். பெருமாள் பிரசாதம் புஷ்பம் புனிதம் உணர்வுடன் சுவீகரிக்க வேண்டும். சாஸ்திரம் விதித்தபடி நடப்பதை அவனுக்கு நாமும் செய்ய வேண்டிய கடமை என்று உணர வேண்டும். ரகசியத்ரய நிஷ்டர்களை அவமதித்தால் பேரிழப்பு நிச்சயம். அவர் அனுகத்தால் பேரு சீக்கிரம் நிச்சயம் பெறுவோம். அடியார் கைங்கரமே நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும். அவர்கள் மனம் கோணும்படி நடந்தால் நாம் இழப்போம். திவ்ய திருமேனியை வெறும் கல் என்றோ ஆச்சாரிய வெறும் மனிதர் என்றோ பாகவதி பிறப்பை அழிவாக எண்ணுவனோ புனித நீரை வெறும் தண்ணீரில் நினைப்பவனோ திருமந்தங்களை சொல் கூட்டம் என்று மட்டும் நினைப்பவனே பரமாத்மாவை தேவர்களில் ஒருவன் என்று எண்ணுவனே அகலபாதாள இருட்ட நகரம் புகுவான். ஆச்சார அபிமானமே உத்தாரகம். பெருமாள் திருவடிகளை விட ஆச்சாரியர் அடிபணிவே நிச்சயம் பேறு பெறுவான். ஆச்சாரியர்களை மதிக்காதவன் பெருமாளை மதிக்காதவனை விட அதிக பாவம் செய்தவன் ஆவான். ஆச்சார ஸ்ரீபாதீர்த்தம் அவன் திருவடி தீர்த்தம் விட புனிதமானது. இதை நன்று நெஞ்சில் பதித்து கொண்டு ஆச்சாரிய அடிபணிய வேண்டும். இதை கேட்ட பிறகு சீடர்களின் மனம் தெம்படைந்தது. மரணம் குறித்த பயம் நீங்கி அவர்கள் ராமானுஜரின் பாதங்களில் பணிந்து, குருவே, நீங்கள் திருமேனி அழிந்தாலும் இது அழியக்கூடாது. அத்திருமேனியை தினமும் தரிசிக்கும் பாக்கியம் எங்களுக்கு வேண்டும் என பணியுடன் கேட்டனர். ராமானுஜர் அதற்கு ஒப்புக்கொண்டார். 3 நாட்கள் அவரை போன்ற சிலை வடிக்கப்பட்டது. அந்த சிலை காவிரி நீராட்டினர். அதை ஒரு பீடத்தில் சிலை நிறுத்தினர். தன் சீடர்களின் அன்பு குழந்தைகளே, இது எனது 2வது ஆத்மா. நானும் இந்த வடிவம் ஒன்றே. எனது நிஜமான திருமேனி வயது காரணமாக மெலிந்துவிட்டது. எனவே இது புதிய திருமேனியில் நான் குடியிருக்கப் போகிறேன் என்றார். தனது தலையை தன் சீடர்கள் கோவிந்தன் எனப்படும் எம்பெருமானின் மடியில் சாய்ந்து கொண்டார். திருவடியில் வைத்தார். அவர் நியமித்தபடி ராமானுஜரின் நல்லாசிரியர் எம்பெருமானுக்கு திருத்தொண்டு செய்து பேறு பெற்றனர். அப்பேற்பட்ட ராமானுஜரின் திவ்ய சரித்திரம் நாம் கேட்கிறோம், பயனடைவோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜர் மலர் பாதங்களில் சரணமடைவோம்.